அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, தக்காளி 2, வெங்காயம் இந்த மாதிரி சைஸில் 2 எடுத்துக்கோங்க, 2 தக்காளி, பொட்டுக்கடலை ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க, மல்லித்தலை அது தேவையான எடுத்துங்க, பர்மா தனியான்னு சொல்லுவாங்க, இது இருந்தால் இது கொஞ்சம் எடுத்துங்க. அடுத்து கருவேப்பிலை ஒரு கொத்து, பச்சை மிளகாய் ஒரு இஞ்சி ஒரு துண்டு எடுத்துங்க, பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்துங்க. அடுத்தது பச்சை மிளகாய், பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ புதுசாக போட்டுட்ருப்போம், பார்த்துங்க. இதை கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம், வெட்டி வச்ச தக்காளியை. வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி அதில் போட்டு அதையும் லைட்டாக கிண்டிக்கிட்டு அதையும் லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம்.
பொட்டுக்கடலை அதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் 2 ஸ்பூன் அளவு, அதை எடுத்து அதில் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 5-6 மிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையான அளவு சேர்த்துங்க. உப்பு, பச்சை மிளகா உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. அது மல்லித்தலை, பர்மா தனியா அதையும் சேர்த்து அதை வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக இப்போதைக்கு போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 சிட்டிகை அளவு சேர்த்துங்க பெருங்காயத்தூள். இப்போ இதை நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நம்ம அரைச்சிடலாம். அரைக்கும் போது ஃபஸ்ட்டு சும்மா கொஞ்சம் அரைச்சிட்டு கொஞ்சம் அரைப்பட்டோன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் நமக்கு. அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வானலில் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. காஞ்ச மிளகாய், பட்டை மிளகான்னு சொல்லுவோம், அது 2 ஒன்று எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுருங்க. அடுத்து கடுகு, உளுந்து அதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சுருந்தா அதையும் அதில் போட்டு கிண்டிக்கலாம். இந்த சட்னி தோசை, இட்லிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல செரிமானமும் கொடுக்கும். ஆரோக்கியமானதுங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தாளிக்கிற போது. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அதனால செரிமானத்துக்கு நல்லது, வாசமாகவும் இருக்கும். நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியை தூக்கி அதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. ஆரோக்கியமான, ஹெல்த்தியான, எளிமையான, விரைவான சட்னிங்க. டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தான் போட்டோம். இப்போ தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டோம்னாக்கா இட்லி தோசைக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சட்னி.